தாய்மொழி என்பது ஒரு தேன்கூடு. அதில் கை வைப்பது ஆபத்து. கட்டாயமாக ஒரு மொழியை திணித்தால் பகையுணர்ச்சிதான் ஏற்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஹிந்தியும் சமஸ்கிருதமும் வலிந்து திணிக்கப்படுவதால் இந்திய மொழிகள் பலவும் திட்டமிட்டு சிதைக்கப்படுகின்றன. தமிழகம் தன் உயிரினும் மேலான தமிழையும் அதன் பண்பாட்டையும் உயிரை கொடுத்து காப்பாற்றியுள்ளது. அடுத்த தலைமுறை தனது தாய்மொழியை இழந்து ஆதிக்க மொழியே அனைத்தும் என்ற நிலைக்கு தள்ளப்படும். அதனால்தான் மொழி திணிப்பை திமுக தொடர்ந்து எதிர்த்து வருகிறது என்றும், தாய்மொழி என்பது ஒரு தேன்கூடு, அதில் கை வைப்பது ஆபத்து. கட்டாயமாக ஒரு மொழியை திணித்தால் அது பகையுணர்ச்சிக்கு இடம் கொடுக்கும், நாட்டின் ஒற்றுமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். நம் தாய்நாட்டை மதிக்கிறோம், தாய்மொழியை உயிரென காக்கின்றோம். உலக தாய்மொழி நாள் என்பது February 21 கடைபிடிக்கப்பட்டாலும் ஒவ்வொரு நாளுமே நமக்கு தாய்மொழி நாள்தான் என்றும், ஆதிக்க மொழிகளிடமிருந்து அன்னை தமிழை காப்பதற்கு எல்லா நாளிலும் விழிப்புடன் இருப்போம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதை தடுக்கும் விதமாக ஆபாச படம், வீடியோ பதிவிறக்கம் செய்த 13,000 பேரை போலீசார் எச்சரிக்கை செய்துள்ளனர். சைபர் குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் அதிகாரிகள் இது குறித்து கூறுகையில், பாலியல் வன்கொடுமை, பெண்கள் கடத்தல் உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபட்ட 43,000 பேர் போலீசாரின் தீவிர கண்காணிப்பில் கொண்டுவரப்பட்டுள்ளனர். ஆபாச படங்கள் மற்றும் வீடியோக்கள் பதிவிறக்கம் செய்த 13,000 பேருக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டு உள்ளது. வியாபார நோக்கத்தில் ஆபாச படம் மற்றும் வீடியோ பதிவிறக்கம் செய்வது தெரியவந்தால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும் வகையில் கைது செய்யப்படுவர் என்றும் காவல்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். மக்காச்சோளத்திற்கு 1% சந்தை வரியை தமிழக அரசு விதித்துள்ளதை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அரசியல் கட்சிகள் போராட்டங்கள் நடத்த திட்டமிட்டுள்ளன. இது தொடர்பாக விவசாயிகளுக்கு ஆதரவாக பாஜக, காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் போராட திட்டமிட்டுள்ளன. வரி ரத்து தொடர்பாக அவர்கள் அறிக்கையும் வெளியிட்டுள்ளனர். கடந்த 1.5 ஆண்டுகளாக ஒரு ஆசிரியர் கூட தேர்வு செய்யப்படாத நிலையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் எதற்கு என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் 2024 ஆண்டில் அரசு பள்ளிகளில் ஒரு ஆசிரியர் கூட நியமிக்கப்படவில்லை. 2023 ஆண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3,192 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு இன்னும் பணியாணை வழங்கப்படவில்லை. 2,768 இடைநிலை ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்க கடந்த ஆண்டு ஜூலையில் போட்டித் தேர்வு நடத்தப்பட்டது. ஆனாலும் கூட இன்று வரை விடைத்தாள்கள் திருத்தப்படவில்லை. கடந்த ஆண்டு ஏப்ரலில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. இன்று வரை ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. இதனால் ஆசிரியர் பயிற்சி பெற்றவர்கள் பணி வாய்ப்பு பெறாமல் தவிர்த்து வருகின்றனர். அரசு பள்ளிகளுக்கு ஆசிரியர்களை குறித்த நேரத்தில் தேர்வு செய்யவே ஆசிரியர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்டது. ஆனால் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே ஒரு ஆசிரியரை கூட தேர்வு செய்ய முடியவில்லை என்றால் அந்த வாரியம் எதற்காக இருக்க வேண்டும்? அதை மூடிவிடலாமே. அரசு பள்ளிகள் மீது அரசுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருந்தால் ஆசிரியர் காலி பணியிடங்களை உடனுக்குடன் நிரப்ப வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார். அதிமுகவுக்கு எம்எல்ஏ எண்ணிக்கை அடிப்படையில் ஒரு ராஜ்யசபா சீட் கிடைக்கும் நிலையில் அதை சட்டசபை தேர்தலை கணக்கிட்டு தென் மாவட்டத்திற்கு ஒதுக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்திற்கென 18 ராஜ்யசபா எம்பிக்கள் உள்ளனர். இதில் திமுக எம்பிக்கள் வில்சன், சண்முகம், அப்துல்லா மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோரின் எம்பி பதவி ஜூலை 24 நிறைவு பெறுகிறது. அதிமுகவில் சந்திரசேகரன் மற்றும் அதிமுக ஆதரவுடன் எம்பியான பாமக அன்புமணியின் பதவிக்காலமும் ஜூலையில் முடிகிறது. எம்எல்ஏக்களின் அடிப்படையில் அதிமுகவுக்கு ஒரு சீட் உறுதியாக கிடைக்கும். அதை தேமுதிக பெற நினைத்த நிலையில் நாங்கள் அப்படி சொல்லவில்லையே என்று எடப்பாடி பழனிசாமி ட்விஸ்ட் வைத்தார். சட்டசபை தேர்தலுக்கு ஓராண்டே உள்ள நிலையில் கூட்டணிகள் மாற வாய்ப்புள்ளதால் தேமுதிகவுக்கு சீட் வழங்க அதிமுக விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. கட்சியில் தென் மாவட்ட முகமாக பார்க்கப்பட்ட பன்னீர்செல்வம் இல்லாத நிலையில் தென் மாவட்டங்களில் அதிக ஓட்டுகள் உடைய முக்குளத்தூர் சமூகத்தை கவரும் வகையில் ராஜ்யசபா சீட் தர அதிமுக தலைமை திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது.
தமிழகத்தில் 5 கோவில்களுக்கு கோவில் நிதி மூலம் திருமண மண்டபம் அமைக்கும் அரசாணைக்கு எதிரான வழக்கில் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் எழுமலை ராம ரவிக்குமார் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் உப கோவிலான வாகீஸ்வரர் கோவில், திண்டுக்கல் காளகத்தீஸ்வரர், அபிராமி அம்மன் கோவில் உள்ளிட்ட 5 கோவில்களுக்கு சொந்தமான இடங்களில் 22 கோடியே 20 லட்சத்தில் திருமண மண்டபங்கள் அமைக்க தமிழக அறநிலையத்துறை 2023ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி அரசாணை வெளியிட்டது. இந்த பணியை அந்தந்த கோவில் நிதி மூலம் மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் காளகத்தீஸ்வரர் அபிராமி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் திருமண மண்டபம் அமைக்கப்படுகிறது. மாநகராட்சியிடம் கட்டட அனுமதி பெறவில்லை. அறநிலையத்துறை சட்டப்படி கோவில் நிதியை பயன்படுத்தலாம். இதற்கு முரணாக திருமண மண்டபம் அறநிலையத்துறை சட்டப்படி நலிவடைந்த கோவில்களில் அறப்பணி மேற்கொள்ள அந்த கோவில் நிதியை பயன்படுத்தலாம். இந்து மதத்தை பரப்ப மற்றும் கல்வி நிறுவனங்கள், ஆதரவற்றோர் இல்லங்கள், மருத்துவமனைகள் துவக்க கோவில் நிதியை பயன்படுத்தலாம். இதற்கு முரணாக திருமண மண்டபம் அமைக்க பயன்படுத்துவது விதி மீறலாகும். அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். நீதிபதிகள் ஜே. நிஷா பானு, எஸ். ஸ்ரீமதி அமர்வு, அறநிலையத்துறை செயலர், கமிஷனர், காளகத்தீஸ்வரர் அபிராமி அம்மன் கோவில் செயல் அலுவலருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு இந்த வழக்கை ஒத்திவைத்தார்.